ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஜெப நாளிலும் ஆண்டவரே, இந்த 95வது ஜெப நாள்ல இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம். கர்த்தாவே, நீர் மகா பெரியவராக இருக்கிறேன். உன்னதத்திலே நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. நீரை அல்லாமல் ஆண்டவரே மனுகுலத்துக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு என்ற நாமத்தினால் எங்களுக்கு உண்டான சகல நன்மைகளுக்காக, சுதந்திர வாழ்வுக்காக, விடுதலை வாழ்வுக்காக, கிருபை நிறைந்த வாழ்வுக்காக, எதையும் செய்யக்கூடிய ஆற்றலையும் பலனையும் தருகிற அந்த நாமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த இரவு வேளையில் எங்களை நீர் ஆளுகை செய்யும், எங்களை நீர் ஆளுகை செய்யும். கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க வீட்டுல இருந்த வண்ணமாக அப்படியே தேவனை ஸ்தோத்திரிங்க, நன்றி சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உயர்த்துங்க. உங்களுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற சொல், நீங்க சொல்லி துதிக்கிற ஆராதனைகள், நீங்க சொல்லி அவரை புகழுகிறதான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை நிறைந்தது. நம்முடைய ஆவிக்கு பலனை தருகிற, நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய நாமம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே நன்றி அப்பா, உயர்த்துகிறோம். பிதாவே, தர்மையான இரவு வேளையிலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த 95வது ஜெப நாள் ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே தொடர்ச்சியான உம்முடைய கரம் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, தொடர்ந்து தேவ பிள்ளைகள் மீது நீர் கிருபையாயிருந்து, கரிசனையாயிருந்து, ஆண்டவரே இரக்கமாக இருந்து, அன்பாக இருந்து நீர் நடத்தி வருகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே எங்கள் மீது விசேஷித்த பாதுகாப்பை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அந்த பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் திரு ரத்தம் எங்கள் மீது இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய ரத்தம் எங்களை மூடி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எந்த தீங்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே ஜனங்களையும், எங்கள் தேசத்தையும், எங்கள் பட்டணத்தையும், சபையும் தொடாதபடி ஆண்டவரே நீர் வெளியிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் வெளியிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அதிசயம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் எங்கள் மீது இருக்கிறதுக்காக நன்றி. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் எங்கள் மீது இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்கள் மீது இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமம் எங்கள் வீட்டிலே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கீழே தள்ள நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும், ஆண்டவரே திருச்சபையை பாழாக்க நினைக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளும், ஆண்டவரே தேவ பிள்ளைகளை, தேவ ராஜ்யத்திலே வேலை செய்கிற வேலையாட்களை பலவீனப்படுத்த நினைக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ரத்தத்தினாலே நிர்மூலமாவதாக. Blood of Jesus. ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளையில ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் தேசத்தை நீர் சுத்திகரித்து, எங்கள் தேசத்தில் உம்முடைய வல்லமையை வைத்து, எங்கள் தேசத்தின் மீது வருகிற எழும்புகிற எல்லா தீமையின் ஆவிகள், எல்லா தீமையின் காற்றுகள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காது போவதாக. நம்முடைய தேசத்துக்காக, உங்களுடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க. உங்க தேசத்தின் பெயரை, நம்முடைய தேசத்தின் பெயரை சொல்லி, நம்முடைய பட்டணத்தின் பெயரை சொல்லி, ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஓ தேவனுடைய நாமத்தினாலே அப்பா ஆண்டவரே பாதுகாப்பு, விடுதலை, சுகம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, தேசத்தை அழிக்க நினைக்கிற எல்லா வைரஸும், தேசத்தை பாழாக்க நினைக்கிற எல்லா கொள்ளை நோய்களும், ஆண்டவரே தேசத்தின் மீது படையெடுக்கிற எல்லா பலவீன ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காது போவதாக. இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போவதாக. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பங்களை ஆண்டவரே அழிக்க நினைக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளும், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஓ இந்த பிசாசுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளை தொடாதபடி அவைகள் பலவீனப்பட்டு போவதாக, அவைகள் வாய்க்காது போவதாக. பிசாசுடைய வல்லமைகள், பிசாசுடைய தந்திரங்கள், நாசம் மோசம் பண்ணுகிற அவனுடைய எல்லா விதமான சக்திகளும் இந்த இரவு வேளையில இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காது போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக.
இயேசுவின் நாமத்தினாலே அவை எழும்பாதபடி நீ தடை செய்வீராக. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை ஆண்டவரே, இப்பொழுதே தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாக, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சமாதான குலைச்சலின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், வெறுப்பு கசப்பின் ஆவிகள், இவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். பக்திக்கு ஏதுவான பக்தி வைராக்கியம் உள்ள ஆவிக்குரிய அலங்காரத்தோடு ஆண்டவரே தேவ பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலே இன்னும் பலப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஸ்திரப்பட்டு ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் எழும்புவதற்கு, அதற்கு விரோதமாய் செயல்படுகிற குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமம் திறந்த ராத்திரி வேளையில் நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வீடுகளில் வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்க நினைக்கிற எல்லா அசுத்தாவினுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காது போவதாக. வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான தடைகள், சிந்தனையினால் வருகிற பலவீனங்கள், எண்ணத்தினால் வருகிற பலவீனங்கள், வாழ்க்கையிலே அவர்களை தொந்தரவு பண்ணுகிற உலகத்தின் ஆவிகள், எல்லா மதுபான ஆவி, இச்சையின் ஆவி, எல்லா விதமான அந்தகார கிரியைகள் ஏற்படுத்துகிற பொல்லாத பலவீன பாவ ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே சிந்தையை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே இந்த இரவு வேளையில வாய்க்காது போவதாக. இந்த இரவு வேளையில வாலிப பிள்ளைகளை, எங்க வீட்டில் இருக்கிற எங்க சபை ஜனங்களை, எங்க சபை வாலிபர்களை, எங்க குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத திட்டங்களும் இந்த ராத்திரி வேளையில வாய்க்காது போவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிள்ளைகள் பேர்களை சொல்லி ஜெபிங்க. ஏதேனும் வாலிபர்களை ஆண்டவர்கள் ஆவியில உங்களுடைய எண்ணத்திலே ஏவுனார் என்றால் அவருடைய பேரை சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த நபருக்கு ஒரு விடுதலை இந்த ராத்திரி வேளையில வரட்டும். ஒருவேளை உங்க வீட்டிலே ஏதாவது கட்டுகள்ல உங்க பிள்ளைகளோ உங்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ இருப்பார்கள் என்றால் நீங்க ஜெபிங்க. இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் நாமத்திலே அந்த தடைகள், அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகுகிறது. ராகாபா ஷாதாலாபா. ஓ blood of Jesus. இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை பொல்லாத வல்லமைகள் வஞ்சிக்காதபடி இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே குடும்பங்களில் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை வரும்படியாக இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் பெயராக எங்களுடைய குடும்பத்தை நீர் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று கேளுங்க. ஒருவேளை தனிமையா இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே கிருபையை பெற்றுக்கொள்வதாக, இயேசுவின் நாமத்திலே சகல தேவ தயவுகளும் எங்கள் குடும்பத்தின் மீது வந்து இறங்குவதாக. வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்படியாக அமரும்படியாக இந்த ராத்திரி வேளையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, சுவிசேஷகர்களுக்காக, ஆண்டவரே வேத பண்டிதர்களுக்காக, வேத ஆராய்ச்சியாளர்களுக்காக, போதகர்களுக்காக, டீச்சர்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நீர் போஷித்து அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை அற்புதமாக நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே மிஷனரிகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். மிஷனரிகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உடைமைகளை தந்து ஆண்டவரே அவர்கள் இந்த நாட்கள்ல இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமாய் எலியாவை போஷித்தது போல மிஷனரிகளை இயேசுவின் நாமத்தில் நீர் போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு ஆசீர்வாதம் அவர் மேல இருப்பதாக. தேவ ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். அண்மையில் அநேக ஊழியர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், மரித்தார்கள். அநேகர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இந்த ராத்திரி வேளை ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் இப்பொழுதே ஊழிய
ஊழியக்காரர்கள் மேல இருக்கிறதான வியாதிகள் சுகமடைய செபிங்க. ஊழிய போதர்களுக்காக செபிங்க. ஓ, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் போதர்களுக்காக செபிங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில ஊழியர்கள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தேவ ஊழியர்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தேவ ஊழியர்கள் மீது தேவனுடைய பாதுகாப்பு இறங்கட்டும். தேவ ஊழியர்கள் மீது ஒரு சுகத்தின் வல்லமை இறங்குவதாக. ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் சுகமாய் வாழ அற்புதம் செய்தரலும். சுகமாய் வாழ அற்புதம் செய்யும். சுகமாய் வாழ அற்புதம் செய்யும். சுகமாய் வாழ்வார்களாக ஊழியர்கள் ஆண்டவரே. ஊழியக்காரருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க, ஊழியக்காரருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ராஜா. எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ, உம்மில் வாஞ்சையாய் இருக்கிற பிள்ளைகளை நிச்சயமாய் நீர் விடுதலை செய்வீர். நிச்சயமாய் நீர் விடுதலை செய்வீர். ஹல்லேலூயா. அப்படியே இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நீங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா. அப்படியே வேலை ஆராதிப்போம் ராத்திரி வேளையிலும். Say
இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமமே பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். வேடனின் கண்ணி வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமமே பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். பிரியமானவர்களே, இயேசு என்ற நாமத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். என் நாமத்தினாலே கூடும் பொழுது என் நாமத்தினாலே உங்களுக்கு நடக்கும், என் நாமத்தினாலே உங்களுக்கு ஆகும். என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், என்னுடைய நாமத்திலே சுகம், என்னுடைய நாமம் அடைக்கலமானது. அவருடைய நாமத்துக்கு இவ்வளவு வல்லமை, இவ்வளவு அதிகாரம் உண்டு. அந்த நாமம் இப்பொழுது நம்முடைய கரத்திலே, அந்த நாமம் இப்பொழுது நம்முடைய சிந்தையிலே, அந்த நாமம் இப்பொழுது நம்முடைய நாவுகளிலே. அந்த நாமத்தை கொண்டு நாம் பார்ப்போம், அந்த நாமத்தை கொண்டு நாம் சிந்திப்போம், அந்த நாமத்தை கொண்டு நாம் செயல்படுவோம். அந்த நாமம் நம்மை கீழே விழ வைக்கிற நாமம் அல்ல, மாறாக கீழே விழுந்தவனை தூக்கி நிறுத்துகிற நாமம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமமே பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமமே பலத்த துருகம். மறுபடியும் சொல்லுவோம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமமே பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமமே பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். அந்த நாமத்துல சுகம் உண்டு. தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில் யாரெல்லாம் வியாதியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான சுகம் கிடைப்பதாக. வியாதிஸ்தர்களை இயேசுவின் நாமத்திலே அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய வீடுகளில் ஒருவேளை மருத்துவமனையில் இருப்பார்கள் என்றால், எங்க சபையில் இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிறவர்களை, ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்கள்
ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாக்குவீராக. ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாக்குவீராக. ஜனங்கள் இயேசுவின் நாமத்திலே சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இப்படிப்பட்ட அழுத்தங்கள் மத்தியிலே ஜனங்கள் உம்முடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி உம்முடைய நாமத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, உலகெங்கும் பாதிக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள்கள், மரித்த எத்தனையோ ஜனங்கள், எண்ணில் அடங்காத ஜீவன்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, மரித்திருக்கிறார்கள். இந்த இரவு வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே மரணத்தை சம்பவிக்கக்கூடிய இந்த வியாதி சீக்கிரத்திலே தேசங்களை விட்டு, இந்த உலகத்தை விட்டு இயேசுவின் நாமத்திலே ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு இந்த வியாதி இல்லாமல் போவதாக. சென்னை பகுதியில் இந்திய தேசத்தை பாதிப்புக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்திலே அந்த தேசத்தை விட்டு விலகட்டும், அந்த தேசத்தை விட்டு விலகட்டும். பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் இருக்கிற மாநிலங்கள் இயேசுவின் நாமத்திலே முழுமையான ஒரு விடுதலையை காண்பார்களாக, முழுமையான ஒரு விடுதலையை காண்பார்களாக. அற்புதம் இயேசுவின் நாமத்தில் அந்த தேசத்தில் நடக்கட்டும். அதிசயம் இயேசுவின் நாமத்தில் தமிழ்நாட்டில் நடக்கட்டும். சென்னை பகுதியில் இன்னும் சுகம் இறங்கட்டும். சென்னை பகுதியில் இன்னும் விடுதலை வரட்டும். சென்னை பகுதியில் இன்னும் ஒரு சுகத்தின் வல்லமை கடந்து செல்வதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த இரவு வேளையில் எங்க ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய வார்த்தையை கேட்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு வருகிற அருமையான தேவ ஊழியர், மூத்த ஊழியர், அவர் மூலமா எங்களோடு பேசும். எங்களுடைய இருதயத்தில் நல்ல விதையாய் உடைய வசனங்கள் விதைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த 95வது ஜெப நாள்ல கூட நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலப்படுவோம். அருமையான ஒரு வார்த்தை கொண்டு கேட்டு ஆவியிலே பரவசம் அடையுங்கள், உற்சாகம் அடையுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காத்திடவே கரத்தால் படை
நீருதிரம் சிந்தி என்னை நன்மைகளால் நிறைத்தீர். நீருதிரம் சிந்தி நன்மைகளால் நிறைத்தீர். ஹல்லேலூயா. இந்த செய்தியை எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல, எந்த ஊரில், எந்த மணி நேரத்தில் கேட்டாலும் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் பேசுவார். நான் சொல்லுகிற ஒவ்வொரு செய்தியும் பல நாடுகளிலிருந்து என்னை அழைக்கிறார்கள். பல மொழி பேசுகிறவர்கள் கூட என்னை அழைக்கிறார்கள். நான் பேசுகிற தமிழ் அவர்களுக்கு புரியாவிட்டாலும் அதற்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது, உங்களோட வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அநேகர் இடத்துல சொல்வதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல போகிற காரியம், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்தான். வாழ்க்கை என்பது ஒரு சவால் தான். வாழ்க்கை என்பது ஒரு முள்ளின் மேல் நடக்கிற ஒரு அனுபவம் தான். எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். சில நேரங்களில் துக்கம் உண்டாகும், பல நேரங்களில் மகிழ்ச்சி உண்டாகும். எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பல வெற்றிகளை குவித்த எலியா, பல அற்புதங்களை செய்த எலியா. இன்றைக்கு எலியா என்று சொன்னாலே ஒரு அதிர்வு. There is a vibration the moment when we mention the prophet Elijah's name. Therefore, brothers and sisters, so many times that we got to face agonies, so many times we got to face problems, so many times we got to face confusions and commotions. Never give up. Never give up. ஒரு ஆகாரம் ருசி உள்ளதாக, அது சீன ஆகாரமாக இருக்கட்டும், அது மெலே ஆகாரமாக இருக்கட்டும், அது இந்திய ஆகாரமாக இருக்கட்டும், அது இட்டாலியன் ஆகாரமாக இருக்கட்டும், அதில் பல விதமான ரசனைகள் கலந்துருக்கு. புளி, உப்பு, காரம், சுவை, பல கோணத்தில், பல பரிமாணத்தில் அந்த ஆகாரம், அந்த கறி நமக்கு ருசி உள்ளதாக இருக்கிறது போல வாழ்க்கையும் எல்லாம் கலந்திருக்கிறது. எல்லாம் கலந்திருக்கிறது. எலியாவோட வாழ்க்கையில் அப்படித்தான். வெற்றிகரமாய் போய் கொண்டிருந்த அவன் இப்போது ஆண்டவர் அவனை கூப்பிடுற, தம்பி போதும் வந்துரு. அப்போ வாசித்து பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 2 Kings chapter 2 verse 8. அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாய் பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தலைவலியாய் அக்கறைக்கு போனார்கள். Saints of God, and there was a deeper truth in this small scripture. எத்தனையோ முறை அந்த யோர்தான் வழியா அவன் போயிருக்கிறான். So many times he crossed over the Jordan, river Jordan. He never struggled like this. இன்னைக்கு வந்த பிரச்சனை மாதிரி அவனுக்கு என்னைக்கும் வரல. எப்படி அங்கே போவேன், அந்த பக்கம் நான் போய் ஆக வேண்டுமே. அப்போ அவனுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது, தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, போட் இல்லை, அல்லது தன்னை சுமந்து போல ஆள் இல்லை. தன்னைத்தானே அவன் தடவி பார்க்கிறான். அவன் மேலே ஒரு சால்வை இருந்தது. அந்த சால்வை எடுத்து வேதம் சொல்கிறது அதை முறுக்குகிறான் என்று சொல்லி, சால்வையை முறுக்கி 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 அது நல்ல முறுக்கு அடைந்த உடனே ஓங்கி தண்ணீரில் அடைக்கிறான். வேதம் சொல்கிறது அந்த தண்ணி 2ஆய் பிளந்தது. இந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் சூழ்நிலைகள் மாறும்போது நம்முடைய விசுவாசத்தை நாம் முறுக்க வேண்டும். நம்முடைய ஜெப ஜீவியத்தை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிற ஒரு மேகங்களாய் அல்ல, குறிக்கோளற்ற மேகங்களாய் அல்ல. There used to be struggles in our life. There used to be sorrows in our life. We have to sometimes we need to script see. Sometimes we need ஒரு விதமான முறுக்கலுக்குள் நாம் போக வேண்டியிருக்கும். எலியா தன் சால்வையை முறுக்குகிறான்.
தன் விசுவாசத்தை, தன் ஜெபத்தை, தன் பக்தியை, பரிசுத்தத்தை, இதுவரைக்கும் அவன் செய்திராத ஒரு புதிய யுக்தியை அவன் கையாடுகிறான். அவன் முறுக்க 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 அந்த சால்வைக்குள்ள ஒரு வீரியம், அந்த சால்வைக்குள்ள ஒரு வல்லமை, அந்த சால்வைக்குள்ள ஒரு வேகம் வந்து, and he beat at the ocean river that went into two sides. Hallelujah. வேதம் தொடர்ந்து சொல்லுகிறது, அது ரெண்டாய் போன உடனே என்ன பண்ணாலும் வாசித்து பாருங்க. சொல்லுங்க, வாசிங்க. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் போனார்கள். நோட் அட் திஸ் பாயிண்ட். உலர்ந்த தலைவலி. உன்னுடைய பாதை சகஜா இருக்கா? உன்னுடைய பாதையில் சேறு இருக்கா? உன்னுடைய பாதையில் எங்க ஆழம் இருக்கு, எங்க பள்ளம் இருக்கு, எங்க மேடு இருக்கு, எங்க முள் இருக்கு, எங்க கல் இருக்கு தெரியாமல் இருக்கிறதா? உன்னுடைய பாதையில் ஒரு சோபிதம் இல்லையா? உன்னுடைய பாதையில் ஒரு ரசனை இல்லையா? உன்னுடைய பாதையில நீ பார்க்கக்கூடிய ஒரு பார்வைக்கு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லையா? வேதம் சொல்லுகிறது, என் வசனம் பாதைக்கு வெளிச்சமும் உன் கால்களுக்கு தீபமாயிருக்கிறது. உலர்ந்த தரையை உனக்கு அது கொடுக்கும். நம்மை முறுக்கும் போது, நம்மை உருக்கும் போது, நம்ம வேதனையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது காரியங்கள் மாறுதலாக முடியும். ஆகோடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஆகோடைய குழந்தைக்கு தண்ணி இல்லை, அவன் இங்கும் எங்குமாய் அலைகிறாள். கொஞ்சம் அதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். குழந்தை தண்ணி தண்ணின்னு கத்துறான், இந்த அம்மா ஒரே இடத்துல நின்று இருக்கும். இங்க ஓடி இருக்கும், அங்க ஓடி இருக்கும், அங்க பார்த்துருக்கும், இங்க பார்த்துருக்கும். she all the time move around to find a water. அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஒரு இடத்துல நிக்கல. அவன் கண்ணு கெட்டின தூரம் ஓடி பார்க்கிறான். நாங்கள் அவள் பார்வையில் படும்போது தண்ணீர் இருக்குமா என்று ஓடுகிறார். அந்தோ அங்க தண்ணி இல்லை, அங்க தண்ணி இல்லை. இப்ப பாருங்க, வேதம் சொல்லு, வாசித்து பாருங்க. 21ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் சொல்லுகிற ஆதியாகமத்துல, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இப்போ ஆகார் செய்கிற காரியம், மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பார்ப்பதை நிறுத்தி விட்டா இப்போது உட்கார்ந்து கொண்டு அழ ஆரம்பிக்கிறார். உன் அழுக, உன் அழுக. அவ எப்போ அழ ஆரம்பித்தாலோ சத்தம் வானத்தில் வருகிறது. ஆகாரே, what happened to you? The moment Agar started to weep, a cry, a moan, and he lifted his voice towards the heaven, Lord, என்னை ஏன் ஆண்டவரை விட்டுட்டீங்க? அழும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை வருது, ஆகாரே சம்பவித்தது என்ன? நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து எனக்கு பிரியமா இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கவலைப்படாதீங்க. வாழ்க்கை முறுக்கப்படும் பொழுது, நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்தை, வசனத்தை, பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, நல்லதான் போய்கிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. என்னைக்கு இந்த கொரோனா வந்துச்சோ, என்னைக்கு இந்த குவாரண்டைன் காரியம், எனக்கு COVID-19 அன்னிலேருந்து சனியை பிடிச்சிடுச்சியா, அன்னிலேருந்து எங்களோட வருமானம் நின்று போச்சு, வியாபாரம் நின்று போச்சு, குடும்பத்தில் ஒரு சலசலப்பு, குடும்பத்தில் ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, புருஷனுக்கும் மனைவிக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு வாக்குவாதம், ஆலயம் இல்லை, திருவிருந்து இல்லை, பந்தி இல்லை, ஞானஸ்தானம் இல்லை, காத்திருப்பு கூட்டம் இல்லை, பைபிள் ஸ்டடீஸ் இல்லை, காணிக்கை இல்லை, தசமமாக இல்லை, கோயில் வாசலே இல்லை. தமிழ்ல, இந்தியாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்காது என்று சொல்லி. நீ கோயிலுக்கு போறியோ இல்லையோ, அந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கும் என்றால் அங்கே கட்டாயம் ஒரு அனுக்கிரகம் இருக்கும் என்று நம்பிக்கை. இந்த நாட்களில் கொரோனா நிமித்தமாக church has been shut down everywhere. நான் சேலஞ்சாய் சொல்றேன், சபைகளே மாத்திரம் திறந்து விட்டு இருப்பார் என்றால், சபையார் யாதொரு without discrimination and denominational feeling, if they started to pray, miracles started to happen. எந்த விதமான சபை பாகுபாடு இல்லாதபடிக்கு,
ஸ்தாபன பாகுபாடு இல்லாதபடிக்கு தெய்வத்தை நோக்கி ஆகாரை போல கூப்பிட்டு இருப்பார் என்றால், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று வானத்தில் இருந்து வந்த சத்தம் நம்முடைய தேசத்தின் அதிபதிகளை, பிரதம மந்திரிகளை, மூத்த மந்திரிகளை, முதல் மந்திரிகளை, அதிகாரிகளை இந்த தேவ சத்தம் சொல்லி ஆலயத்தை திறந்து விடுங்கன்னு சொல்லியிருக்கும். ஆலயத்தை திறந்து விட்டிருந்தால் இந்த கொரோனா காணாமலே போயிருக்கும். பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பரத்துல இருந்து ஜெயம் வரும், வேற எங்கிருந்து வராது. அமெரிக்காவில் அந்த லேபில் இருந்து, அமெரிக்காவில் அல்லது அந்த 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 பென்டகன்ல இருந்து, அமெரிக்காவில், ஜப்பானில், சைனாவில், இந்தியாவில் ஆராய்ச்சி கூடங்கள்லேருந்து கொரோனாவுக்கு மருந்து வருமா என்று காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை காப்பார். முறுக்கப்படுகிற அனுபவங்கள் வரும்போது, when you happen to twist yourself, when you happen to that something is happening in your life, never give up. Press on, keep press on. தொடர்ந்து போ, எந்திரிச்சு போ. ஹalleluya, ஹalleluya. ஆகார் அலையறத ஓடுறத நிறுத்திட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து, தெய்வமே, தெய்வமே, I don't like to see my son is giving his life down. தன் மகனுடைய ஆத்மா ஜீவன் போது நான் பார்க்க மாட்டேன் அழுத போது, வாழ்க்கை முறுக்கப்பட்ட போது, ஆகாருடைய வாழ்க்கை முறுக்கப்பட்ட போது, எலியாவின் வாழ்க்கை முறுக்கப்பட்டது, ஓங்கி அடித்தான். அங்கே வெட்டாந்தரை வந்ததாம். அங்கே என்ன தரை வந்ததாம்? உலர்ந்த தரை வந்ததாம். ஒருவேளை சொதன்னு உன் வாழ்க்கை இருக்கா? ஒருவேளை வேதனையான ஒரு வாழ்க்கை, அழுது 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 கண்களெல்லாம் கண்ணமெல்லாம் வீங்கி போயிருக்கிறதோ? இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் வந்ததே இல்லைங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லை. நான் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, எனக்கு 30 வருஷம் ஆகுது. இந்த இடத்துக்கு இந்த கணவனாரை கைப்பிடிச்சு வந்து 3 வருஷம் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு வேதனை நான் அனுபவிச்சதில்லை. சாப்பாட்டுக்கு நான் கடன் வாங்குறேன், அரிசியிலே என்று கடன் வாங்குறேன். அரசாங்கம் கொடுக்கிற 1000 ரூபாய் 5000 ரூபாயை ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வெளியில் நடமாட முடியல, 4 பேரோட பேச முடியல. ஒரு காய்ச்சல் என்றால், ஒரு தும்பல் என்றால், ஒரு இருமல் என்றால், யோ சந்தேகத்தில் என்னை பிடித்து போய் விடுகிறார்கள். முறுக்கப்படுகிறாயோ, முறுக்கப்படுகிறாயோ? நல்லது. நான் உபத்திரப்பட்டது நல்லது. இந்த பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். தேவஜனமே, உபத்திரத்தின் நாடி போக வேண்டாம். அது உன்னை நோக்கி வரும்போது மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள். ஆனால் முடிவு உலர்ந்த தரையை நீ பார்ப்பாய். அங்கே எதுவுமே இருக்காது, எல்லாம் காஞ்சி போச்சு. கடன் இருக்காது, கவலை இருக்காது, நிந்தை இருக்காது, அவமானம் இருக்காது, தலைகுனிவு இருக்காது, தொற்று நோய் இருக்காது, மாறி மாறி வருகிற இந்த வீசிங் இருக்காது. சாவர வரைக்கும் இந்த டிபி உனக்கு இருக்குன்னு சொல்லிடுவான். சாவர வரைக்கும் இந்த எய்ட்ஸ் உனக்கு, சாவர வரைக்கும் இந்த இல்லை, ட்ரை ஆயிடும். பைபிள் சொல்லுது, நீ முறுக்கப்படும்போது தெய்வத்தை நோக்கி பார்ப்ப கட்டாயமா. தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது உலர்ந்த தரையினுடைய கடந்து போக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நண்பர்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரப்போகிறது. உங்களுடைய வேதனையே உங்களுக்கு ஒரு வழியாக இருக்க போகிறது. உங்களுடைய கண்ணீரே உங்களுக்கு உரமாக இருக்க போகிறது. உங்களுடைய விசுவாச போராட்டமே உங்களை நிமிர்ந்து
நிற்க செய்ய போகிறது. தேவஜனமே, ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. When I happen to speak about the trials and struggles, sorrows and tears, வாழ்க்கையின் மேடுகளில் தளர்ந்து நீ போகையில் வசனமாய் வெளிச்சமாய் உன் அருகில் வந்து உன்னை காப்பாற்றார். பாடலாமா? வாழ்க்கையின் மேடுகளில் தளர்ந்து நான் தயங்குகையில், மேடுகளில் தளர்ந்து நான் தயங்குகையில், வசனமாய் வெளிச்சமாய் அருகில் நடந்திடும் அற்புத இயேசுவல்லோ. வசனமாய் வெளிச்சமாய் அருகில் நடந்திடும் அற்புத இயேசுவல்லோ. உந்தன் சித்தம் என்னிலே எந்த இஷ்டம் அதுவே, என்றும் முன்பில் நிற்க நித்திய நாட்களே, என்றும் முன்பில் நிற்க நித்திய நாட்களிலே. Therefore, saints of God, ஊழியக்காரர்களே, மனம் திறந்து போயிருக்கிறீங்க. ஊழியக்காரர்களே, you lost your hope. என்ன இது ஊழியம்? என்ன இது காரியம்? அசந்து போயிருக்கிறீங்க. எலியாவும் அதுதான் யோசித்தான். எனக்கா இந்த யோர்தான், இந்த யோர்தான் எத்தனை முறை கடந்து போயிருக்கிறேன், எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறேன், எத்தனை மரித்தோரை உயிரோடு எழுப்பிக்கிறேன், எத்தனை வியாதியாசரை சுகமாயிருக்கிறேன், எத்தனை முறை ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்கு நான் ஆயத்தமாக இருந்திருக்கிறேன், எத்தனை முறை இயேசு தெய்வத்தோடு நான் பேசியிருக்கிறேன், எத்தனை முறை அபிஷேகத்தில் நடந்திருக்கிறேன், எத்தனை முறை ஆவியான என்னோடு இருந்திருக்கிறார், எத்தனை முறை தேவ பிரச்சனை நான் மூழ்கெடுத்திருக்கிறேன், எத்தனை முறை கர்த்தருக்காய் சவாலாக இருந்திருக்கிறேன். இந்த முறை எனக்கு பயமா இருக்கிறது. But this time I lost my hope. Never. அப்போத்தி ஊழியம் வேற, இப்போ நடக்கிற ஊழியம் வேற. இப்போ முறுக்கப்படுகிற ஒரு ஊழியம், நொறுக்கப்படுகிற ஊழியம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. மகிமையான ஒரு ஊழியத்தை கொடுத்து உலர்ந்த தரையை உனக்கு காண்பிப்பார். தரையில் சறுக்கல் இருக்காது, வழுக்கல் இருக்காது, உன் தரையில் மேடு இருக்காது, பள்ளம் இருக்காது, உன் தரையில் கடன் தொல்லையில் இருக்காது, வியாதி இருக்காது, தொற்று நோய். Nothing will appear on your path. It will dry up. ஆகாருக்கு பதில் கொடுத்த கர்த்தர், எலியாவுக்கு பதில் கொடுத்தார், உங்களுக்கும் கொடுப்பாராக. என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய மக்கள் ஆண்டவரே, வாழ்க்கையில் நிம்மதியாய் வாழ்ந்து பழகிட்டாங்க, சௌகரியமாய் வாழ்ந்து பழகிட்டாங்க, மகிழ்ச்சியாய் வாழ்ந்து பழகிட்டாங்க. எப்போதும் வெளியில சாப்பிட்டுருக்காங்க, எப்போதும் பிரயாணம் பண்ணுவாங்க, எப்போதும் பறந்துகிட்டே இருப்பாங்க, எப்போதும் கடலில் வாயேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. entertain all the time in their life. ஆனா இந்த முறை, and because of the quarantine times, because of this corona, they've been shut down, they've been stopped down, everything has been locked down. என்ன செய்யணும்? நாய்க்கு போய் தீனி வாங்கி போட முடியல, தன் கோழிக்கு தீனி வாங்கி போட முடியல, தன் கணவருக்கு ருசியாய் சமைத்து போட முடியல, தன் பிள்ளைகளுக்கு கேக் வாங்கி கொடுக்க முடியல, கடைகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. என்ன செய்வது? முறுக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆகாரம் அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். இங்கே தண்ணி இருக்குமா, அங்கே தண்ணி இருக்குமா, அங்கே தண்ணி இருக்குமா, இங்கே தண்ணி இருக்குமா. எப்போ உட்காந்து அழுதாலோ, அங்கே தண்ணி இங்கே தண்ணி இருக்கும் போதெல்லாம் தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறான், தன்னுடைய திறமையை பயன்படுத்துகிறான், தன் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். என்றைக்கு தெய்வமே, I have lost all my hope, இனி நான் செய்வேன், என்னால் முடியும் என்று சொல்ல வாய்ப்பே இல்லை என்று சொல்லி தேவனை நோக்கி அவர் கதற ஆரம்பித்தால, அவளுக்கு உதவி செய்த கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தி முடியும் போது ஆனந்த சந்தோஷமாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்கிறாங்க. என்ன நண்பர்களே, கட்டாயம் உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க. இவையெல்லாம் கொஞ்ச நாளில் அடங்கிவிடும். யோர்தானை இரண்டாய் பிரித்த அந்த வல்லமை, உலர்ந்த தரையை காண்பித்த அந்த வல்லமை, ஆகாருக்கு வனாந்தரத்தை தண்ணீரை காத்த அந்த வல்லமை,
உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் விசேஷமாக கர்த்தருடைய ஊழியக்காரர் உலகமெங்கும் இருக்கிற சிறிய பெரிய நடுத்தர அத்தனை ஊழியக்காரர்களோடு கூட இருந்து தைரியப்படுத்தி அவர்களை முறுக்கேற்றுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பீஸ் பி வித் யூ. சமாதானத்தோடு கடந்து செல்வோம்.